வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டம் குப்பையில் வீசப்படும் வரை தங்களின் போராட்டம் தொடரும் என்று மதுரையில் நடைபெற்ற மனிதநேய மக்கள் கட்சியின் மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வக்ஃபு திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி மதுரையில் மனிதநேய மக்கள் கட்சியினர் பிரம்மாண்டமான பேரணி நடத்தினர். பின்னர் நடைபெற்ற மாநாட்டு கூட்டத்தில் பேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அப்துல் சமது, வக்ஃபு சொத்துக்களை அபகரிப்பதற்காகவும் முஸ்லிம்களின் அடையாளங்களை அழிப்பதற்காகவும் RSS பாஜகவால் கொண்டுவரப்பட்ட சட்டமே வக்ஃபு திருத்த சட்டம் என்று சாடினார். வக்ஃபு சொத்துக்களை கொள்ளையடிக்க பாஜக திட்டமிடுவதாக கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா குற்றம் சாட்டினார். இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், சமாஜ்வாதி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி என்று பல்வேறு அரசியல் கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு மட்டும்தான் வர வேண்டியது இருக்கின்றது. இந்த மாதத்தில் மீண்டும் உச்சநீதிமன்றம் திறக்கும் போது அந்த தீர்ப்பு வரலாம். இந்த நேரத்தில் உமீட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு இணைய தலைவாசலை உருவாக்கி எல்லா வக்ஃபுகளும் ஆவணங்களோடு அதை பதிவு செய்ய வேண்டும் என்று மோடி அரசு அறிவித்திருப்பது வக்ஃபு சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்காக மோடி அரசு கொண்டு வந்திருப்பதுதான் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்று நான் சொன்னால் மிகையாக. இந்தியாவில் இயங்கும் இஸ்ரேலிய நிறுவனங்களை வெளியேற்றுதல் உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.